அனைவருக்கும் மதிய வணக்கம். அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு ஒரு 150 அடியில் ஒரு உயரமான சிலை. படத்தெலாம் கூட அமெரிக்கா போய் இறங்குறாங்கன்னா சென்னையில் எல்ஐசியை காட்டுற மாதிரி அதை காட்டுவாங்க. அந்த சிலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாடில் பண்ணி அமெரிக்காவுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்த ஒரு விஷயம். அந்த சிலையை பண்ணும் பொழுது ஒரு தேதியில் அந்த கப்பல் அதை எடுத்துகிட்டு கிளம்பணும். கப்பலில் மாலுமிகள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அது செய்யக்கூடிய சிற்பி ஸ்தபதி அந்த சிலையை லேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ போய் அவரை கேட்குறாங்க, லேட் ஆச்சுப்பா, கொடு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, கப்பல் போனோம். அந்த சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும். அந்த கிரீடத்துக்கு உள்ள ஒரு இடத்துல சிலையில் ஒரு இடத்த சரி பண்ணிட்டு இருக்காரு. இது நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு பெரிய யூடியூப் வீடியோ இருக்கு. அவங்க கேட்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. இந்த சிலைக்கு மேலே அந்த தொப்பி இருக்கிற மாதிரி கீழே இருக்கும், அதுக்குள்ள ஒரு இடம் சரியில்லை, அதை நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். 150 அடி சிலை. அதை பார்க்குறாங்கன்னா 4 அடி 5 அடி 6 அடி ஹைட்டு. யாருக்குப்பா தெரிய போகுது, கூடு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும். என் கண்ணுக்கு அது ஒரு நிறைவற்ற சிலையாக நான் அனுப்ப விரும்பலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு 4-5 நாள் எடுத்து சரி பண்ணி அனுப்புகிறார். இதை கொஞ்ச நாள் கழித்து இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்ததுக்கு அப்புறமாக அங்கே மேலேருந்து போய் ஜூம் பண்ணி அதை வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அது இந்த இடம்தான். எதற்காக நான் சொல்கிறேன்னா, சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்தியர்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. அவங்கள மாதிரி அறிவு, அவங்கள மாதிரி உழைக்கும் சக்தி, இதுக்கெல்லாம் ஈடு கொடுக்கறதுக்கு உலகத்தில் ஆளே இல்லை. நம்மளாம் சர்வசாதாரணமாக 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்வோம். ஆனால் எங்கே குறைவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேலையில் நமக்கு எந்த விதமான பெருமையும் கிடையாது. ப்ரைடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் செஞ்சேன்பா, என் வேலையில் ஒருத்தன் ஒரு குறை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ற உணர்வு இல்லாததுனால நம்மளால உலகளாவிய பல விஷயங்களை உருவாக்க முடியவில்லை, படைக்க முடியவில்லை. இந்தியாவில் இருக்கிற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க உதாரணத்திற்கு. உலகத்தில் இன்னைக்கு நீங்கள் உபயோகிக்கக்கூடிய அனைத்து செயலிகளிலும் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இந்தியன்ஸ் டெவலப் பண்ணுது. ஆனால் இந்தியா கம்பெனிக்கு இல்லை. அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் யாருக்கோ உருவாக்கின ஒரு சாஃப்ட்வேர். நீங்கள் பார்க்கக்கூடிய பல வெளிநாட்டு அனிமேஷன் திரைப்படங்கள் அது எல்லாமே உருவாக்கினது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க. ஆனால் லாஸ்ட் ஒரு வாரம் 10 நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கக்கூடிய ராமாயணத்தில் அந்த அனிமேஷனை பற்றி எவ்வளோ கேவலமாக எடுத்துருக்காங்கன்னு ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்களான்னு தெரியல. இது எதற்காக அதை நான் சொல்கிறேன், நம்மளுடைய திறமைகள் இவ்வளவு இருந்தும் நம்மளுடைய பணியில் பெருமை இல்லாத பொழுது நாம் உயரத்தை நாடுவது இல்லை. ஜஸ்ட் பாஸ், ஓகே, 5 நிமிஷம் தியானம் பண்ணியா போகும்பா, முச்சாச்சு. மாஸ்டருடைய பணியாக இருக்கட்டும், சொன்னார், போனேன், செஞ்சேன், ஓவர். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற ஒரு விஷயம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சொல்லுவாங்க. சாதாரணத்தை தாண்டிய அசாதாரண விஷயத்தை ஒருத்தர் செஞ்சார். அந்த ஆர்டினரிக்கும் எக்ஸ்ட்ராடினரிக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அந்த ஒரு சின்ன வார்த்தை. இது அடிக்கடி என்னுடைய லீடர்ஷிப் வகுப்புகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீரானது கொதி நீராகி 211 டிகிரி ஃபாரன்ஹீட்னுவாங்க, சென்டிகிரேடில். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அது வெறும் வெந்நீராக தான் இருக்கும். அந்த வெந்நீராக இருக்கும் பொழுது அந்த நீருக்கு பெருசாக பலன் கிடையாது. சமைக்கலாம், குளிச்சிடாதீங்க. 211 டிகிரியில் குளிச்சிங்கன்னா எரிஞ்சிடும் உடம்பு. அதனுடைய உபயோகங்கள் ரொம்ப 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 கம்மி. ஆனால் அந்த 211 டிகிரி ஃபாரன்ஹைட் இன்னொரு 1 டிகிரி ஏற்றினீங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹைட் வரும்பொழுது அந்த நீரானது நீராவியாக மாறுகிறது. கரி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தில் இயங்கிய கப்பல்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீராவியின் மூலமாக இயக்கப்பட்ட கப்பல், நீராவியின் மூலமாக இயக்கப்பட்ட ரயில் இன்ஜினை நம்ம பார்த்துருவோம். என்ன வித்தியாசம்? அந்த துளி, தமிழை சொல்லுவாங்க மெனக்கெடுறது அப்படின்னு. நம்மள்கிட்ட பொதுவாகவே இது எல்லாருக்கும் பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் அநேகமாக எல்லாருக்கும் பொருந்தும். அங்கங்க துளி துளி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். என்னுடைய பணி, அது என்னுடைய தியானமாக இருந்தாலும் சரி, என்னுடைய சுத்திகரிப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய பயிற்சியில் நான் செய்யக்கூடிய அனைத்து அங்கங்களும் இது மாதிரி யாருமே மெடிடேட் பண்ணிருக்க கூடாது, இது மாதிரி யாருமே சுத்திகரிப்பு பண்ணிருக்க கூடாது, இதை மாதிரி யாரும் பிரார்த்தனை. நான் என் பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு, இந்த 21 நாள் இப்போ ஓடிட்டு இருக்கு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் லாகின் பண்ணி நைட் 8:30 மணிக்கு லாகின் பண்ணி பார்த்துருப்பீங்க. 700-800 பேர் லாகின் பண்ணுறாங்க ஆவரேஜாக. அதில் தினசரி 9 மணிக்கு ஒரு 700 பேர் ஒன்றா உட்காந்து உலகளாவிய பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் ஒருத்தர் போட்டிருந்தார், 5-6 நாள் 800 பேர் உலகளாவிய பிரார்த்தனை பண்ணாங்க, ஒரு சண்டே நின்றுச்சு அப்படின்னு. அவர் ஜோக்குக்கு சொன்னாரோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சீரியஸான விஷயம். நம்மளுடைய தனி மனித முயற்சியோ கூட்டு முயற்சியோ ஒரு லெவல் வரும்போது தான் அதனுடைய உண்மையான எஃபெக்ட் உலகத்துக்கு தெரியும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி சென்டர் போகும்பொழுது, இது நெட்டில் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேசின டாக் அனுப்பிச்சிருக்கேன். அந்த காலத்தில் சாரிஜி மகாராஜுக்கு பிடிச்ச ஒரு படம் 300 அப்படின்னு யூடியூப்பில் போனீங்கன்னா தமிழ் சப்டைட்டிலோட இருக்கு. இது அந்த ஸ்பார்டன்ஸ் அப்படின்ற எஜிப்சிய வீரர்கள் ஒரு 300 பேர் 30,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு படையை 3 நாட்கள் எப்படி தாக்கு பிடித்தார்கள்ன்ற கதை. அந்த 300 பேருமே பார்த்தீங்கன்னா எதிர்க்க 30,000லாம் கணக்கு இல்லை. நான் ஒரு கடைசி ஆள் சாகிற வரைக்கும் எங்களை தாண்டி நீ போக முடியாது. ஏன்னா படை இந்த பக்கம் இருக்கு, இவங்க ஒரு மேலே ஒரு இடத்துல இருக்காங்க, இவங்களை தாண்டி அந்த பக்கம் மலையில இறங்கி போகணும். அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த 300 பேர் 30,000 பேர் கிட்டத்தட்ட 3 நாள் தாக்கு பிடிக்கிறாங்க. இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி, இதன் படமும் வந்திருக்கு. நமக்கு நம்மேல் இருக்க வேண்டிய உண்மையான ஒரு சுய கௌரவம், சுய நம்பிக்கை, முக்கியமாக இன்னைக்கு நம்ம சகோதரர் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு நிறைய SNP கேண்டிடேட்ஸ், ப்ரிசெப்டர்ஸ், ஃபங்க்ஷனரிஸ்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னார். என்னுடைய செயல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற நம்பிக்கை என் மேல முதல்ல இல்லை. ப்ரிசெப்டர் பணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களின் குருநாதரால் கொடுக்கப்பட்ட திறமைகளில் உங்களுக்கு உங்கள் மேல் இருக்கும் அதீத நம்பிக்கை. நான் சிட்டிங் கொடுத்தா நடக்கும். நான் சிட்டிங் கொடுத்து என்னங்க ஆக போகுது? என்னோட வேலையில் என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? அந்த இரண்டாவது விஷயம், என்னுடைய பணியில் வரக்கூடிய விளைவுகள் ஒரு உயரிய சக்தி மேலேருந்து பார்த்துட்டு இருக்குன்ற பற்றுறுதி, ஃபெய்த். இதை நான் சொல்றதுனால உங்களுக்கு உடனே இப்போ வெளியில போனா நான் வந்துட போறது இல்லை. அதனாலதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, செய்வன திருந்த செய், இல்லைன்னா செய்யாத. ஒரு முறை தாஜியோடு இருக்கும்போது ஒரு வயதான ப்ரிசெப்டர் வந்தார். அவர் சொன்னார், என்னால் உடம்பு முடியல, என்னால் ஒரு மாதத்துக்கு 1-2 சிட்டிங் கூட கொடுக்க முடியல, மனசு கஷ்டமாக இருக்கு. நான் உடனே தாஜி வந்து நீ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லுவாருன்னு நினச்சேன்.
அப்போ ஒரு வார்த்தையை சொன்னார். 1-2 சிட்டிங் கொடுக்கறது பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 1-2 சிட்டிங் நீ கொடுக்குற சிட்டிங் கூட பாபுஜி மகாராஜ் கொடுக்குற மாதிரி சிட்டிங் கொடு அப்படின்னு. பாபுஜி மகாராஜ் சிட்டிங் கொடுத்தாருன்னா எப்படி இருக்குமோ அதை மாதிரி சிட்டிங் நீ கொடு. ஒரு சிட்டிங் கொடு போகிறது. ஏன்னா பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு, ஒரு சிட்டிங்கில் உன்னால் இங்கேருந்து அங்கே கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு வாலண்டியரால் பண்ண முடியும். நான் இன்னைக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் செஷன் உலகத்தில் எதுக்கு எவனுமே பண்ணது கிடையாது. அப்படி இருக்கணும். அதற்கு முன்னால் நீங்கள் தயாரிக்க வேண்டிய விஷயங்கள், ப்ரிசெப்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஸ்என்பி கேண்டிடேட்னா அவங்களுக்கு ப்ரிசெப்டர் ஆகும்போது சொல்லிப்பாங்க. ப்ரிசெப்டர் ஆனவங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் செஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்தை ஆன்மீக முயற்சிகளின் மூலமாக முழுவதுமாக பரிமளிக்க செஞ்சு ரெடி பண்ண முடியும். நம்ம எல்லாருமே அந்த எண்ணத்தை கண்ணையா மாதிரி, நான் என்னத்தை செஞ்சு என்னத்தை நடந்து என்னத்தை டிக் த பாக்ஸ் போய் உட்காருவோம். அந்த காலத்தில் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கழுத வச்சிட்ட கை நிறையன்னுவாங்க. எவ்வளோ பேர் இது அர்த்தம் தெரியும்னு தெரியல. கை நிறைய எல்லாருக்கும் தெரியும். கழுத வச்சிட்டனா கழுதையும் தெரியும். கண்ணாடியில் பார்த்துருக்கோம். கண்ணாடியிலன்னா ஜன்னல் கண்ணாடி மூலம் வெளியில் இருக்கிறத பார்த்துருக்கீங்க. ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்காது. கழுத வெஸ்டன்னா கழுத போடக்கூடிய சாணம். கழுத நிறைய போடுமா, எவ்வளோ வேணால் அள்ளிக்கலாம். நம்மளுடைய முயற்சிகளும் நம்மளுடைய சிந்தனைகளும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக அப்படியே ஓடிப்பே அப்படியே ஏதாவது முடிச்சுட்டு ஓடிடலாம். இதனால தான் உங்களுடைய என்னுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் பல பெரிய சாதனைகளை நாம் செய்ய முடியாததற்கு முக்கியமான காரணம், நான் என்னத்தை பண்ணிட்டு போகிறேன், எனக்கு என்ன தெரியும், நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு ரொம்ப சாதாரணமான ஆள். நம்ம எல்லாருமே அசாதாரணமான ஆள். நம்மளுடைய பிறவி உருவாகுவதற்கு என்ன காரணம்னு போன வாரம் நான் ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிது. அதை எடுத்து நெட்டில் போட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு போட்டுருந்தேன். அது வேணால் நீங்கள் போய் பார்த்துங்க. நம்ம பிறந்ததே ஒரு அதிசயம். பல சண்டைகளுக்கு நடுவில் சண்டை போட்டு வந்து பிறந்துருவோம். அதுக்கு மேலே நான் இப்போ சொல்ல விரும்பலை, மற்றது நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும். அதற்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையுடன் போர், உலகத்துடன் போர். பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லாரும் அப்படியே சண்டையே போடாமல் கஷ்டப்படாமல் வாழ்ந்தவங்க யாராக இருந்தால் கை தூக்கணும். யாரும் இருக்க முடியாது. மனிதனாக பிறந்தால் வடிவேல் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி சண்டை வந்தால் சட்டை கிழியும். வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். ஆங்கிலத்தில் ஃபிசிக்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, வித்தவுட் ஃப்ரிக்ஷன் தெர் இஸ் நோ மூவ்மெண்ட். டயரு தர மேலே தேஞ்சாதான் டயர் நகரும். கியர் பாக்ஸுக்குள்ள கியர் பல்லு 2 பட்டுதுனால வண்டி மூவ் ஆகும். நடக்கும்போது காலு தரையில் பட்டாதான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறதோ நம்ம நார்மலாக துவண்டு போய் இது போரும். எஸ்என்பி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே என்ன பிரைவேட்டாக கேட்கறது ஒரு விஷயம், என்னை ப்ரிசெப்டர் பண்ணிட்டு வர்றாரு. என்ன பண்ணலைன்னா என்ன ஆகிடும்? இவ்வளோ நாளாக நீங்கள் ப்ரிசெப்டராக இல்லாமல் உலகம் ஓடிட்டு தான் இருக்குது. உங்கள் ஊரில் போய் பாருங்கள், நிறைய பேர் ப்ரிசெப்டர் ஆகியிருக்காங்க. அவங்க இருந்தும் உலகம் ஓடிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு சொல்ல வர, வேலை நடக்கும். ஆனால் அப்படி அத்தி பூத்தார் போல் அப்படின்னு சொல்லாங்க. 13 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே ஒரு ஆள் அப்படியே வருவான். அதனால தான் ஒரு முறை தாஜி ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு 20-30 பேர் இருந்தோம். அப்போது ஒரு கேஷுவலாக ஒரு கேள்வி கேட்டார், ப்ரிசெப்டர் பணி எப்படி செய்யணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டபோது சொன்னார், உலகத்திலேயே இருப்பதற்குள் சிறந்த 10 ப்ரிசெப்டர்னு மாஸ்டர் ஒரு லிஸ்ட் போட்டால் உன் பேர் இருக்குமான்னு யோசிச்சுப்பார்.
உலகத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 18,000 19,000 ப்ரிசெப்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1858 பேர். என்ன பிரயோஜனம்னு கேட்காதீங்க, எனக்கே அந்த சந்தேகம் இருக்கு. அந்த 19,000 பேர்ல 10 பேர் பெஸ்ட் ப்ரிசெப்டர் மாஸ்டர் லிஸ்ட் போட உன் பேர் இருக்குமா? என் பேர் இருக்கு இல்லைன்றது செகண்டரி. ஆனா அதுலேருந்து எனக்கு புரிந்த ஒரு விஷயம், அந்த 10 பேர்ல நான் ஒருத்தன் வர்றேன்னா சில விஷயங்களை நான் செஞ்சிருக்கணும்ல. அதை நான் தொடர்ச்சியாக சரியாக செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 என் பேர் வந்துருக்கணும். ஒரே வகுப்பு 50 மாணவர்கள் படிக்கிறாங்க, ஒரே வாத்தியார் அதே சப்ஜெக்டை சொல்லி தர, ஒருத்தன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், ஒருத்தன் ஃபெயிலு. ஏன்? அவன் ஏதோ ஒன்றத்தை சரியா செய்யறான். அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ப்ரிசெப்டரோ இல்லை ஒரு எஸ்என்பியோ ஒரு ஃபங்க்ஷனலியோட வேலை. எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய விருப்பத்துடன் நான் எடுத்துக்கொண்ட இந்த பணியில் இருப்பதற்குள் சிறந்த அந்த பிரெஞ்சு சிற்பி மாதிரி நான் எப்படி இருக்குது. என் வேலையில ஒருத்தர் கூட ஒரு குறை சொல்லக்கூடாது. இதுதான் சார்ஜ் மகாராஜ் சொன்னார். குறை கண்டுபிடிச்சோம், சரி அப்படிங்களா, உடனே திருவிளையாடல் வசனம் வரும், இருக்கும் குறை கேட்டார் போல் குறைத்து கொண்டு சம்மானத்தை கொடுத்து விடுங்கள். தர்மி சொல்ற மாதிரி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, பரவாயில்லைங்க என்ன இப்போ என்ன 13 பாயிண்ட் கிடையாதா, ஒரு 4 5 என்ன இருக்கும் கொஞ்சம் பார்த்து அப்படி போட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே செட்டில் ஆகி போயிடுவோம். பலமுறை சார்ஜி மகாராஜ் சொல்லுவார், குருநாதர்கிட்ட போய் பிச்சை எழுதாதுன்னு, எனக்கு முன்னேற்றத்தை கொடு, எனக்கு இந்த பாயிண்டை கொடு. உன்னுடைய ஆன்மீக பயிற்சியானது சிறப்பாக இருந்ததுன்னா அவருக்கு கொடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது. அவர் ஒரு பிம்பம். அந்த பிம்பம் சரியாக தெரியும்னா இந்த கண்ணாடியை நான் தயார் செய்ய வேண்டும். இந்த கண்ணாடி எந்த அளவுக்கு தயாராகுதோ எதிர்க்க பிம்பம் அப்படியே தெரியும். பிரச்சனை பிம்பத்தில் இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் மாஸ்டர்ல இல்லை, இந்த கண்ணாடியில் இருக்கு. நான் கண்ணாடியை சுத்தம் செய்ய மாட்டேன், கண்ணாடியை சரி செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு அவர் கொடுத்துட்டே இருக்கணும். நான் இதை பற்றி 2024 வசந்தில் நான் பேச சொன்னப்போ பேசினேன். இது யூடியூப்ல இருக்கு, CCC அப்படின்ற டாக் இங்கிலீஷில், தமிழ் சப்டைட்டிலோட இருக்கு. 2005 எனக்கு இந்த ஆன்மீக முன்னேற்றன்ற ஆசையெல்லாம் நான் போய் விட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் நடந்தது, அது என்னன்றது அங்கே போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதற்கு அப்புறமாக அவருடைய பணியை அவருடைய எதிர்பார்ப்பை விட இன்னும் சிறப்பாக செய்வது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அவர் நாளைக்கு இது ஏன் இன்னும் நீ பெட்டரா செஞ்சிருக்கேன்னு கேட்கக்கூடாது. அது என்னோட ஆன்மீக பயிற்சியாக இருந்தாலும் சரி, என்னுடைய ப்ரிசெப்டர் பணியாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஃபங்க்ஷனரி பணியாக இருந்தாலும் சரி, இது இல்லாமல் எனக்கு நிறைய அங்கங்க சின்ன சின்னதாக ரோல்ஸ்லாம் இருக்கு, எடுத்துட்டு இருக்கேன், கொடுத்துட்டு இருக்காரு. எதையுமே யாராவது ஒருத்தர் இதை இன்னும் பெட்டரா பண்ணிடலாம், ஏன் இவ்வளோ கேவலமா பண்ண அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு சார்ஜி மகாராஜ் இதை எப்போ சொன்னாரோ அப்பவே வந்தது. இதை செய்யறதுக்கு தான் நீங்க பெருசா செய்யணுமான ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என்னுடைய பணியின் மேல் என்னுடைய பயிற்சியின் மேல் அதீத பெருமை இருக்கணும். நல்லா செய்றேன், கர்வம் அல்ல, பெருமை. கர்வம் வேற, பெருமை வேற. என்ன மாதிரி இசட்சி கிடையாது, என்ன மாதிரி சிசி கிடையாது, என்ன மாதிரி ப்ரிசெப்டர் இல்லை, என்ன மாதிரி ஆர்எஃப் இல்லை, என்ன மாதிரி ஒரு அபியாசி கிடையாது. நாளைக்கு யாராவது எப்படி மெடிடேட் பண்ணனா அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட போய் மெடிடேஷன் கற்றுக்கணும்னு அவர் சொல்லணும். இந்த நிலைமைக்கு நீங்க வரணும்னா எல்லாருக்கும் அதே களிமண் தான் கொடுக்குறாரு, நீங்க தான் குயவன். அதை வச்சு நீங்க குரங்கு பொம்மை பிடிக்கிறீங்களா, குரங்கு பொம்மையா கண்ணாடியில் வெடியல் சொல்ற மாதிரி பார்க்குறீங்களா, அது உங்க இஷ்டம். எல்லோருக்கும் திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் யாருக்கும் எந்த குறையும் வைப்பதில்லை. யாருக்கும் நீ ஜாஸ்தி உனக்கு கம்மி, நீ எனக்கு பிடிச்சவன் நீ எனக்கு பிடிக்காதவன், நீ ஆணு நீ பெண்ணு, நீ பணக்காரன் நீ ஏழை, நீ படித்தவன் பாகுபாடே கிடையாது. இயற்கைக்கு பாகுபாடு பார்க்க தெரியாதுன்னு பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு.
நேச்சர் cannot distinguish who is right, who is wrong, who is better, who is not better. நேச்சரோட வேலை மழை மாதிரி. மழை யாரையும் தராதரம் பார்த்து பெய்வதில்லை. பெய்யணும்னா பெஞ்சிடும். நீங்கள் அந்த நேரத்தில் அதை வாங்கி தேக்கி வைக்கிறீங்களோ அப்படியே ஓட விட்றீங்களோ அது உங்கள் பிரச்சனை. சூரியனும் அதே தான், காற்றும் அதே தான், குருநாதரும் அப்படி தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் ஒரு ப்ரிசெப்டராக ஆக வேண்டும் என்று எஸ்என்பியில் நீங்கள் யாரும் வந்திருந்தாலும் சரி, ஏற்கனவே ப்ரிசெப்டர் ஆயிட்டு அந்த பணியை ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனரியாக சுமாராக ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வாலண்டியராக இருந்தாலும் சரி, அபியாசியாக இருந்தாலும் சரி, உலகமே உங்களை திரும்பி பார்த்து உங்களுடைய பயிற்சியை, உங்களுடைய பணியை பேச வைப்பதற்கு எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்கு. நம்மளது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. ரிசப்டர்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. கண்ண முடியும் உட்காந்தீங்கன்னா சிட்டிங் நார்மலாக நல்லா நடக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். அதுதான் உங்களோட வேலை. அதுக்கு தேவையான டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்என்பியில் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. வாலண்டியருக்கு நான் எல்லாருமே சொல்கிறது, நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் இதை மாதிரி யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லைன்ற மாதிரி பண்ணுங்க. போதும். என்ன நடக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவாங்க. ஒரு சின்ன உதாரணத்துடன் முடிச்சுக்கிறேன். கரியானது 500 அடி வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்வேலியில் எடுக்கிறாங்க இல்லையா, மேல்மட்ட கரி. ஒரு 1000 அடிக்கு போனீங்கன்னா அதுக்கு பேர் நிலக்கரி. அதனுடைய தன்மை மாற ஆரம்பிக்கிறது. இதே ஒரு 5000 அடியில் இருக்கக்கூடிய கார்பன் ஆனது வைரமாக மாறுகிறது. என்ன வித்தியாசம்? அழுத்த தன்மையை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி எதுக்கு ஜாஸ்தி. அந்த ப்ரெஷர் 5000 அடியில் அந்த மண்ணுக்கு நடுவில் மாட்டினீங்கன்னா அப்படியே க்ரஷ் ஆகி செத்துருவீங்க. ஆனால் அந்த டைமண்ட் சாவலை, அந்த ப்ரெஷரை தாங்கி டைமண்டாக மாறுது. சில டைமண்ட்களுடைய விலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி. அதே மேலாக எடுத்தீங்கன்னா வெறும் கறி, ஒரு தடவை எரிச்சிங்கன்னா காலி. அதே கறி, அதே கார்பன், அதனுடைய ப்ரெஷரை தாங்கக்கூடிய தன்மையை பொறுத்து அதை ஏதாவது தனியாக பண்ணதா ஒன்றுமே இல்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு இருக்குன்றதை ஞாபகம் வச்சு. சாரதி மகாராஜ் அடிக்கடி சொல்வார், உனக்கு என்ன புதுசாக பிரச்சனை வந்துச்சு, உலகத்தில் எதுவும் யாருக்கும் வரல. வீட்டில் சண்டை, கையில் பணம் இல்லை, உடலில் வியாதி, படிப்பு வரல, சொந்த வீடு இல்லை, இது யாராவது வேற யாருக்கா இல்லாமல் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. இதெல்லாம் தாங்கி எல்லாரும் வாழ்க்கையை நடத்துகிறாங்கல்ல. கவிஞர் பாட்டில் சொல்கிற மாதிரி, உனக்கும் கீழே 1 கோடி பேர் இருக்கான், அவனை பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொன்னார். அதை போன்று எனக்கு இயற்கையால் குருநாதரால் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆன்மீக செல்வங்களையும் ஆன்மீக வேலைகளையும் இதை போன்று யாரும் செய்ததில்லை, இதை போன்று யாரும் இந்த பயிற்சியை செய்ததில்லை, இந்த பணியை செய்ததில்லைன்ற எண்ணம் உங்கள் மைண்டில் வந்துடுதுன்னு சொன்னால், அதுக்கப்புறமாக உங்களை பார்த்து மற்றவங்களெல்லாம் ஒரு ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இவன் யாரு, இவர்கிட்ட என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, இவர்கிட்டே நான் என்ன கற்றுக்க முடியும். நம்ம பிறக்கும்போது எந்த திறமைகளோடும் பிறக்கவில்லை. இயற்கை யாருக்கும் எந்த விதமான எக்ஸ்ட்ரா கொடுத்து பிறகலை. பிறக்கும்போதே இவருக்கு பேச தெரியும், பிறக்கும்போதே டான்ஸ் ஆட தெரியும், நடிக்க தெரியும், ஒன்றும் கிடையாது. எல்லாம் அப்படியே தான் கத்தி தான் பிறந்தோம். போக போக கற்றுக்கிறோம். கற்றுக்கொள்வதற்கும் இதற்கு மேல் புதுசாக விஷயங்களை செய்வதற்கும் வயது என்பது தடை அல்ல. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என்ன புதுசாக பண்ண போகிறேன், காடு வாங்குது, அப்படியே போயிடலாம். சரி, இந்த காலத்தில் போய் வாழ்க்கையில் சாதித்தவங்க பல பேர் வாழ்க்கையை போய் பார்த்தீங்கன்னா 60-70 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேர் மட்டும்தான் 15 வயசுலேயே செஞ்சுரி அடிச்சு பேர்லாம் IPL வருது. பல பேர் 99% மக்கள் வயதானதுக்கு பிறகுதான் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து பெரிய சாதனைகளை செய்கிறார்கள். அதனால் வயது என்பது ஒரு தடை அல்ல, திறமை என்பது ஒரு தடை அல்ல. ஒரே தடை நான் மட்டும்தான். எனக்கு என்னுடைய ஆன்மீக பயிற்சியின் மீதும் என்னுடைய ஆன்மீக பணியின் மீதும் அதீத நம்பிக்கையும் பெருமையும் இருக்க வேண்டும். த ப்ரைட் அப்படின்னு வரும் சாரதி மகாராஜ் அடிக்கடி. அது இருந்ததுன்னு சொன்னால்
யாருமே உங்களுடைய உண்மையான அந்த ஒளியை வெளியே காட்டாம யாராலையுமே நிறுத்த முடியாது. உங்களுடைய உண்மையான ஒளியை, அந்த லைட்டை உலகத்து காரன்ஸ், இங்கிலீஷில் பீக்கன் ஆஃப் ஹோப்புன்னு வாங்க. அந்த லைட் அடித்து தான் அதை பார்த்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா. ஒரு மாலுமி கடல்லேருந்து உள்ளே வரானா அந்த தூரக்கு அந்த விளக்கு தெரியும் போது அவனுக்கு வந்துட்டோம், கரைக்கு வந்துட்டோம். அதை போன்று சில மனிதர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியாக திகழ்கிறார்கள். அதுவாக அவங்களால மாற முடியும். இதுதான் மாஸ்டருடைய விருப்பம். இது அபியாசியாகவோ, SNP கேண்டிடேட்டாவோ, பிரிசெப்டராகவோ, ஃபங்க்ஷனரியாக நீங்கள் செய்ய முடியும். இதை நீங்கள் உணர வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை உங்கள் முன்னால் வைத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.